Hello friends, welcome to this video. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன்ஸில் ஒன் ஆஃப் த டைப்பான கப் அண்ட் ஹேண்டில் சார்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அண்ட் எங்கே வந்து என்ட்ரி எடுக்கணும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அண்ட் ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ வைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் லைவ் மார்க்கெட்டில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றியும் இதில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கப் அண்ட் ஹேண்டில்னால் என்ன, அது எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். சரி, இதில் பார்த்தீங்கன்னா கப் அண்ட் ஹேண்டில் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம டெய்லி டீ குடிக்கிற கப்பு பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த டீ குடிக்கிற கப்போட பேட்டர்ன் தான். டீ குடிக்கிற கப் எப்படி இருக்கோ அதோட ஹேண்டில் அண்ட் அந்த கப்போட சைஸ் அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அண்ட் எவ்வளோ டார்கெட்டு எவ்வளோ ஸ்டாப்லஸ் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ அதோட பேசிக்கான ஒரு ஐடியா தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா கப்பு. ஸோ இது வந்து ஹேண்டிலு. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஹேண்டில் எப்படி இருக்குன்னா இப்படியும் இருக்கும், இந்த லெவல் இந்த மாதிரி ஒரு நேராகவும் இருக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு எப்படி இருக்கும் ஆனால் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹேண்டில் வந்து எந்த மாதிரியான ஃபார்மேஷனில் இருக்கும் அப்படின்றத நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னிங்கன்னா எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம். இதில் எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏரியாவை ஒன்ஸ் பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கணும். அதாவது இது வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் அப் சைடு போகலாம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகலை, அதாவது ஒரு யூ ஷேப்பில் இப்படி ஃபார்ம் ஆகலை அப்படின்னிங்கன்னா ஒரு ஃபாலிங் வெஜ் மாதிரி இந்த மாதிரியும் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ இப்படி வரும்போது இதை பிரேக் ஆகி மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்து மேலே போகும், இதை பிரேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ஃபாலிங் வெஜ் இப்படி போகுது அப்படின்னிங்கன்னா இப்படியே ஃபார்ம் ஆகிட்டு இதை பிரேக் ஆகிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். இல்லை யூ ஷேப்பில் எடுக்குது அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி யூ ஷேப் எடுக்குதுன்னா இப்படி பிரேக் ஆகிட்டு மேலே போய் மறுபடியும் கொடுக்கும், இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ கப் அண்ட் ஹேண்டிலுங்கிறது இதுதான். அண்டர்ஸ்டாண்டிங்காக சீக்கிரம் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுனால நான் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறதா சொல்கிறேன். ஸோ கப் அண்ட் ஹேண்டில்ன்றது இந்த ஃபார்மு. ஸோ இதுக்கப்புறம் எங்கே என்ட்ரி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது இல்லையா, இந்த ரீடெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம் இல்லாட்டி பிரேக் ஆகக்கூடிய இடம். சம்டைம்ஸ் டெஸ்ட் எடுக்காமல் நேராக கூடயும் அப்படியே போகலாம், லைட்டாக மூவ் ஆகிட்டு இந்த மாதிரி போகலாம். பிரேக் ஆன உடனே கொஞ்சம் ஸ்லைட்டாக மூவ் ஆகிட்டு மேலே போகலாம். ஸோ இந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரி வந்து பிரேக் ஆன அந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு அடுத்த நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல பிரேக் ஆகுது அப்படின்னிங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம் இந்த இடம். ஸோ இதுக்கான ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹேண்டிலோட லோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது சொன்ன மாதிரி இந்த இடத்துல பிரேக் ஆகுது அப்படின்னு, அதாவது பிரேக் ஆச்சு அப்படின்னிங்கன்னா இந்த இடம் பிரேக் ஆன கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம என்ட்ரி கொடுப்போம். ஸோ சம்டைம்ஸ் இந்த இடத்துலேயே கூட கொடுக்கலாம், சம்டைம்ஸ் வந்து இப்படி பிரேக் ஆனது கீழே வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் கூட இப்படி மூவ் ஆகலாம். இல்லை அப்படின்னிங்கன்னா டேரெக்டாகவே அப்படியே ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிற கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து க்ரீனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கணும். ஸோ அடுத்தது அப்படியே மூவ் ஆகும். ஸோ என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறப்போ இந்த இடம் ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஹேண்டிலோட லோ, ஹேண்டில் இருக்கிறதுக்கான லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கிறோம். ஸோ அடுத்தது டார்கெட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட உள் சைடு இருக்கு இல்லையா, அதாவது இந்த கப்போட உள் சைடு இருக்கு இல்லையா, அந்த கப்போட உள் சைட்லேருந்து இந்த பிரேக் ஆகிற லைன், இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருப்பீங்க, அந்த ட்ரெண்ட் லைனோட இந்த லெவல் இதை தான் வந்து நம்ம டார்கெட்டாக எடுத்துக்கணும். இதே லெவல் வந்து இந்த பிரேக் ஆன இடத்துலேருந்து மூவ் ஆகும், இந்த லெவலை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கிறோம். இதுதான் டார்கெட்டு. ஸோ இவ்வளோ வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் ஆகணும். இல்லை அப்படின்னிங்கன்னா சம்டைம்ஸ் அதாவது புதுசாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதாவது ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு பார்க்கும்போது 1:2 வச்சுட்டு உங்களுக்கு உங்களோட டார்கெட் ஹிட் ஆனது ஒன்று எக்ஸிட் ஆகிக்கலாம். இல்லை நான் ரொம்ப நாளாக இதை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த டார்கெட் தான் வைக்கணும், அப்படிதான் 1:1 ரிஸ்க் ரிவார்டு தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அதாவது இந்த கப்போட உள் சைடு இந்த லெவல் எவ்வளவோ அந்த லெவல் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். சம்டைம்ஸ் ரேராக தான் வந்து 1:2 வெளியே வந்துடும். அதே ட்ரெண்ட் மார்க்கெட்டு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள் சைடு எவ்வளோ இருக்கோ அதே லெவல் வந்து டார்கெட் மேலே நமக்கு ஹிட் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ரியல் டைம் சார்ட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி, இதில் தான் இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இடத்துல பிரேக் ஆகலை, கொஞ்சம் ஒரு மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா மூவ் ஆகிருக்கு.
மூவ் ஆயிருக்கு இல்லையா, இந்த இடம் தான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய என்ட்ரி லெவல். ஸோ ஒன்று இந்த இடத்துல கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா இதுக்கு முன்னாடி கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து க்ரீன் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த கேண்டில் கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னிங்கன்னா இந்த க்ரீனுக்கு அடுத்த கேண்டில் என்ன வருதோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த லெவல் வந்து நம்ம டார்கெட்டாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு நியூ ட்ரேடர் அப்படிங்கிற பக்கம் ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:2 அப்படின்ற லெவலில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த டார்கெட் போனதையும் எக்ஸிட் ஆகிக்கணும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் டைப், இன்னொரு டைப் சொன்னோம் இல்லையா, யூ ஷேப்லேயும் இருக்கலாம், இல்லாட்டி ஃபாலிங் வெஜ் அந்த பேட்டர்ன்லேயும் இருக்கலான்ட்டு, அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி ஃபாலிங் வெஜ்லேயும் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபாலிங் வெஜ்ஜோட லோ, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இல்லையா, இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பிரேக் ஆன இந்த இடம், பிரேக் ஆனதுக்கு ஒன்று இந்த இடத்துலையே கூட என்ட்ரி கொடுக்கலாம். அதர்வைஸ் அடுத்தது இந்த லெவல் இருக்கு இல்லையா, அப்போது நக்கில் எனக்கு பிரேக் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டாவது டைப், அதாவது கப்பன் ஹேண்டிலில் யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹேண்டில் அதுவும் அதே மாதிரி ஃபாலிங் வெஜ் டைப்பில் இருக்கக்கூடிய ஹேண்டில், இது ரெண்டு டைப் ஆஃப் ஹேண்டில்ஸ் இருக்கும். ஸோ கப்பு வந்து சேம் ஒரே இது தான், யூ ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கப்பன் ஹேண்டிலோனா பேசிக் ஃபார்மேஷன், அதாவது ஒரு யூ ஷேப் அண்ட் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பார்த்தீங்க அப்படிங்கிறப்போ இந்த இடம் இதுதான் வந்து ஸ்டாப் லாஸு, இந்த இடம் வந்து என்ட்ரி அண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் கப்போட இன்னர் சைடு எவ்வளோ லென்த் இருக்கோ அதே சைடு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. சம்டைம்ஸ் வந்து 1:2 அப்படின்ற ரேஷியோலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ அதே தான் இங்கே பார்த்தீங்க அப்படிங்கும்போது டார்கெட் வந்து இந்த கப்போட இன்னர் சைடு எவ்வளோ இருக்கோ அதே லெவல் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது டைப்பு, அதாவது கப் வந்து யூ ஷேப்லேயும் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிங் வெஜ் அந்த ஷேப்லேயும் இருக்கக்கூடியது. ஸோ இதே மாதிரி தான் இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு, பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து மூவ். ஸோ இதில் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஃபாலிங் வெஜ்ஜோட லோயர் லெவல் அந்த இடத்த வந்து ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். என்ட்ரி வந்து ஃபாலிங் வெஜ்ஜோட அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் கொடுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த கப்போட லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த கப் லைனோட பிரேக் ஆனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு கேண்டிலே கொடுக்கலாம், ஆர் செகண்ட் கேண்டலில் கூட கொடுக்கலாம், எந்த கேண்டில் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ இதுக்கப்புறம் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது சேம் அதே தான், கப்போட இன்னர் லெவல் எவ்வளோ இருக்கோ அதே லெவல் தான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து நியூ ட்ரேடர் அப்படின்னா 1:2 ரிஸ்க் ரிவார்டில் நம்ம வெளில வந்துக்கலாம். ஸோ இது அடுத்தது இன்றைக்கி ட்ரேடில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக சார்ட்டுக்கு லைவ் சார்ட்டுக்கு போயிடலாம், அதில் தான் எங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இன்றைக்கி சார்ட், அதாவது 15/11/2022 சார்ட்டு. ஸோ இது நிஃப்டி 50 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்னு வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா சேம் அதே தான், நான் சொன்ன மாதிரி யூ ஷேப் வந்து கப்பும் யூ ஷேப்பே வந்து ஹேண்டிலும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கிறோம், எக்ஸிட் எங்கே, டார்கெட் எங்கே, அதெல்லாம் வந்து இதில் பார்க்கலாம். ஏன்னா லைவில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா காலையில் ஓப்பன் ஆகி 3வது 5 மினிட்ஸ் கேண்டில், அதிலிருந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1:35 அந்த கேண்டில் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூ ஷேப்பில் வந்து கப்பு ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா, அதாவது 2 டைப் சொன்னோம் இல்லையா, ஹேண்டில் வந்து ஒன்று யூ ஷேப்பில் இருக்கணும், இல்லை அப்படின்னிங்கன்னா ஃபாலிங் வெஜ் டைப்பில் இருக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா யூ ஷேப்லேயே தான். இதில் வந்து எங்கே நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற பார்க்காது, இந்த கப்போட நெக்லைனை பிரேக் ஆன டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணி, அதாவது 1 2 3 கேண்டில், 3வது கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆன உடனேவும் எடுத்துருக்கலாம், இல்லை அப்படின்னிங்கன்னா வெயிட் பண்ணியிருந்தீங்கனாலும் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக பாருங்கள் ஒரு ரெட் கேண்டில் வந்து மறுபடியும் எடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற எங்கே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹேண்டிலோட இல்லாட்டி இந்த இடம், இதில் ரெண்டில் எங்கே ஒன்று, இது பெரிய விக் அளவுக்குலாம் வராது. ஸோ பாடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு, ஸோ இங்கே இடத்த வந்து ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டார்கெட்டு அப்படிங்கிற இமேஜில் காட்டின மாதிரி பாடியோட இன்னர் லெவல் எவ்வளோ இருக்கோ இதை வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதே லெவல் வந்து இங்கே மேலே போயிருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல், அதே மாதிரி ஹேண்டிலும் பார்த்திங்கன்னா யூ ஷேப்லேயே இருக்குது. அண்ட் டார்கெட்டும் பார்த்திங்கன்னா கப்போட இன்னர் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதே சேமில் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரேட் எடுக்கிறோம் முக்கியம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலும் வெயிட் பண்ணி நல்ல ட்ரேடாக எடுக்கலாம். ஸோ அவசரப்பட்டு நம்ம அதிகமாக ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் ஓவர் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது
மேக்ஸிமம் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே அதிகம். அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தால் கூட போகும். சம்டைம்ஸ் வந்து ட்ரேடே எடுக்காதது இன்னும் நல்லது. ஏன்னா ட்ரேடு அவசரப்பட்டு நம்ம ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணுறத விட ட்ரேட் எடுக்காமே இருக்கிறது இன்னும் நல்லா. இருக்கிற கேபிட்டல் வந்து நம்ம சேவ் பண்ணணும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு ட்ரேடு எடுக்கணுமேன்றதுக்காக எடுத்து நம்ம நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து இயர்லியாகவே, அதாவது ஒரு 11:30க்குள்ளேயே கூட நமக்கு ட்ரேட் கிடைக்கலாம். இல்லை இன்னும் ரேராக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து 9:30, 9:45, 10 அந்த மாதிரி டைம்லேயே கூட நமக்கு ட்ரேடு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் எந்த டைமில் நமக்கு ட்ரேட் கிடைக்குது அப்படின்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணணும். அதுதான் வெயிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இதில் வந்து 90% வந்து வெயிட்டிங் தான். அதாவது பொறுமை வேணும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ட்ரேட் கிடைக்கும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி எடுக்கணுமேனு எடுத்துகிட்டு நமக்கு சம்டைம்ஸ் ரேராக வந்து நமக்கு ஃபேவராக வந்து மார்க்கெட் போகலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து மார்க்கெட் போகும். ஸோ ஒரு நல்ல ட்ரேடர் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு ட்ரேட் எடுத்தாலும் ஒழுங்காக எடுத்துக்கிறோம் அப்படின்றது ஒரு நல்ல ட்ரேடருக்கு அடையாளம். ஸோ இந்த மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்ம ஒரு பேசிக்கான சார்ட் பேட்டர்ன்ஸில் கப் அண்ட் ஹேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி இதில் வந்து பார்த்தோம். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சும் ஈஸியாக வந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நிறையா சார்ட் பேட்டர்ன்ஸு அண்ட் கேண்டில்ஸு அதெல்லாம் வந்து வச்சு எப்படி நம்ம ஈஸியாக மணி மேக் பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் பார்ப்போம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபீல்டில் வரணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னீங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.